ஸ்பீச் டிலே இருக்க குழந்தைக்கு எதுக்காக நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி எடுக்க சொல்றோம்? ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பீச் பேரண்ட்ஸ் எல்லாருமே இதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. பிரமிட் ஆஃப் லேர்னிங்னு ஒன்று இருக்கு. அதோட பாட்டம் லேயர்ல இருக்கிறது தான் சென்சரி சிஸ்டம். இதுல இருக்க சென்சஸ்ல ஏதாச்சும் ஒரு சென்ஸ்ல இஷ்யூஸ் வந்தாலும் மேல இருக்க லேயர்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதோட செகண்ட் லேயர் தான் சென்சரி மோட்டார், அதாவது மோட்டார் பிளானிங். என் குழந்தை ரொம்ப கிளம்ஸியா இருக்காங்க, சிட்டிங் டாலரன்ஸ் இல்லை, அது எல்லாமே இதுல வரும். நெக்ஸ்ட் லேயர்ல இருக்கிறது பர்செப்ஷன் அண்ட் லாங்குவேஜ், ஸ்பீச் இதுல கவர் பண்ணலாம். அகாடமிக் ஸ்கில்ஸ் தான் டாப் மோஸ்ட் லேயர். இதுல தான் அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ பேசிக்காவே பேரண்ட்ஸ் எல்லாரும் என் குழந்தை இன்னும் பேசல, படிக்கல அது அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர்த்து அவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆக்குபேஷனல் தெரப்பி பிளேஸ் a crucial role in foundation. ஸோ ஸ்பீச் கன்சர்ன்ஸ் வர கிட்ஸ் எல்லாருக்குமே பேசிக்காவே ஒரு சென்சரி அசஸ்மெண்ட் எடுத்துருவோம். அண்ட் எங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான்ல ஆக்குபேஷனல் தெரப்பி வில் பி தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ பேரண்ட்ஸ் இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்பீச் டிலே வர குழந்தைங்களுக்கு எதுக்காக ஆக்குபேஷனல் தெரப்பி ரெக்கமெண்ட் பண்றாங்க.